Hello friends, welcome to Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம the absorptive surface of small intestine, அதாவது small intestineல ஃபுட் எப்படி அப்சார்ப் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஃபுட்டோட கான்ஸ்டிடியூன்ஸில் பார்த்தோம். குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃப்ரக்டோஸ், இந்த மாதிரி நிறைய பிரேக் டவுன் ஆயிருக்கும். லிப்பிட் வந்து கிளிசரோல் அப்புறம் ஃபேட்டி ஆசிடாக பிரேக் டவுன் ஆயிருக்கும். இந்த பிரேக் டவுன் ஆன சப்ஸ்டன்சஸை அப்சார்ப் எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ லைகேஸ் சர்க்குலாரிஸ்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு மேலே மியூக்கோசல் ஃபோல்ட்ஸை தான் நம்ம வில்லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வில்லாய் மேலே இருக்கிற காலும்னார் எபிதீலியம் செல்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற சீலியா, இதை நம்ம மைக்ரோவில்லைன்னு சொல்லுவோம். ஸோ சீலியாக்கும் மைக்ரோவில்லைக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மைக்ரோவில்லை என்ன பண்ணோம், ஃபுட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக லார்ஜ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா இங்கே நிறைய காலும்னார் செல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டைஜஸ்டட் ஃபுட் இங்கே இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ், அதாவது அமைனோ ஆசிடாக பிரேக் டவுனாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இது உள்ள நம்ம பார்த்தோன்னா இன்னொரு ஒரு லேயர் இருக்கும் இப்படி, அதாவது பிளட் வெசல், இது வந்து ஆர்டரி, இது வந்து வெயின். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு கெப்பிலரி இருக்கும். ஸோ இது வந்து லிம்ப் வெசல்னு சொல்லுவாங்க. லிம்ப் வெசல் இது நடுவில் இருக்கிறது வந்து லிம்ப் வெசல், இந்த சைடில் இருக்கிறது வந்து பிளட் வெசல். ஸோ பிளட் வெசல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எந்த ஆர்கனுக்கு என்டர் ஆகுதோ அங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். ஸோ இந்த செல்ஸ்க்கு இங்கே வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆகிடும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் தான் இந்த ஃபுட் வந்து என்டர் ஆகும். ஸோ இந்த ஃபுட் இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் என்டர் ஆகிடும். ஸோ இந்த ஃபுட் எல்லாமே நம்மளோட மைக்ரோவில்லையில் அப்சர்வ் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து நம்மளோட பிளட் வெசல் வந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணிச்சு. கூடவே சில ஃபுட் வந்துட்டு இந்த லிம்ப் வெசல் பேர் லாக்டியல், இந்த லாக்டியலில் என்டர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த அப்சர்ப்ஷன் ஆன ஃபுட் இன்னும் மெத்தடாலஜியோட செல்லில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட்டாக பாசிவ் ட்ரான்ஸ்போர்ட்டான்றது பார்க்கலாம். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி அப்சார்ப் ஆகுது, அதுக்கு பிறகு இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நம்மளோட லிவரில் என்டர் ஆகிடும், கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தேவையான ஃபுட்ஸ் வந்துட்டு பிளட்டில் இருக்கும் இல்லையா, அது வந்து ஹார்ட்டுக்கு போன உடனே ஹார்ட்லேருந்து வேறு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு சப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அக்ராஸ் த செல் மெம்பரேன் பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட், ஃபுட் வந்துட்டு செல்லோட எப்படி ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது, அதுக்கு ஏதாவது எனர்ஜி தேவையா, அதை பார்க்கலாம். ஸோ செல் மெம்பரேன் பற்றி நம்ம அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். செல் மெம்பரேன் இது தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி ஃபுட் வந்துட்டு செல் மெம்பரேன் வழியாக செல்லுக்குள்ளே என்டர் ஆகுதுன்றதை பார்க்க முடியும். இப்போது நான் ஒரு டிப்பிக்கலான ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சரை வரைகிறேன். ஸோ செல் வந்து நம்ம இப்படி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இல்லைனா செல் மெம்பரேன் சொல்லக்கூடிய இந்த மெம்பரேன் வந்துட்டு லிப்பிட் பைலேயர், அப்புறம் சுகர் மாலிக்யூல்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த லிப்பிட் பைலேயர் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரோட்டீன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து லிப்பிட் பைலேயர். இது வந்து சிங்கர் அண்ட் நிக்கல்சனோட மாடல். இது பேர் வந்துட்டு மொசைக் மாடல் ஆஃப் செல் மெம்பரேன். ஸோ லிப்பிட் பைலேயர் இருக்குது. இது வந்து ப்ரோட்டீன், இன்டிகிரல் ப்ரோட்டீன். இது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன். ஸோ இது மேலே வந்து சுகர் மாலிக்யூல்ஸ் கூட இருக்கும், சுகரோட செயின்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து சைட்டோபிளாசம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஏதாவது பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வரும். இதை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட், எனிதிங் விச் வாண்ட் டு என்டர் ஆர் எக்ஸிஸ்ட் த செல் ஹேஸ் டு ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செல்குள்ளே என்டர் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செல்லேருந்து வெளியே போகணுன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ், இந்த லிப்பிட்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணுற ஃபுட்ஸ், எந்தெந்த ஃபுட்ஸ் எவ்வளோ ஈஸியாக உள்ளே அப்சர்வ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது கூடவே செல்ஸில் வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப்ஸ் இருக்கும். ஸோ அது கூட ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டிருக்க சேனல்ஸ் தான். இந்த செல்ஸ் வந்துட்டு
சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவோம். சோடியம் அயான்ஸ் இல்லைனா பொட்டாசியம் அயான்ஸை யூஸ் பண்ணி ஃபுட்டை வெளியே பம்ப் பண்ணும், இல்லைன்னா உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து ஏடிபி கன்சியூம் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த லிப்பிடோட ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கும். இது வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக் ஹெட், இதை லிப்போஃபிலிக் டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஹைட்ரோஃபிலிக் ஹெட்னு இருக்குது, இதை வந்து ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்னு சொல்லுவோம், இல்லைன்னா லிப்போஃபிலிக் டெய்ல்னு சொல்லலாம். ஸோ ஃபோபிக்கும் ஃபிலிக்கும் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபோபிக் அனா ஃபியர், ஃபிலிக் அனா லவ். ஸோ இந்த டெய்லுக்கு லிப்பிட் ஆனால் பிடிக்கும், அதனால தான் லிப்பிட் சைடாக ஃபேஸ் பண்ணியிருக்குன்றது தான் ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஸோ ஃபோபிக் அப்புறம் ஃபிலிக் பற்றி உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோஃபோபிக், இல்லைன்னா லிப்போஃபிலிக்னு சொல்லலாம். ஓகே, இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் என்ற 2 டிவிஷன் இருக்குது. ஸோ இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இது வந்து அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இது வந்து அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போகுதுன்னா, நம்ம ரிவர் போகிற சைட்லேயே நம்மளும் போனால் நம்ம அந்த தண்ணி கூடவே போகலாம். அது வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவர் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வழியாக போனோன்னா அது கஷ்டம். அது வந்து அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட், அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கு வந்து ஏடிபி தேவைப்படும். ஸோ நிறைய எனர்ஜி தேவை இல்லையா, இதுக்கு வந்து நோ ஏடிபி ரிக்வயர்டு. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் டிஃப்யூஷன், இன்னொன்று ஃபேசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். சில சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு பாசிவாக மூவ் ஆகும், பட் அதுக்கு ஒரு சர்டன் சேனல்ஸ் தேவைப்படும். அந்த சேனல்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எப்படி அப்சார்ப் ஆகுதுன்றது பார்க்கலாம். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் இங்கே இருக்குது, அப்சார்ப்ஷனை பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் குளுக்கோஸ் இருக்குது, அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது, கூடவே ஃப்ரக்டோஸ் இருக்குது, அப்புறமா கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டியில் திரும்பி கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் இங்கே லிம்ப் வெசல் இருக்குது, இது வந்து பிளட் வெசல்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு காலம்னார் எபிதீலியம் செல்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். அது மேலே மைக்ரோவில்லா இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு குளுக்கோஸ் என்டர் ஆகும். இந்த லூமன்லேருந்து இங்கே என்டர் ஆகிறது வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக என்டர் ஆகும். ஸோ இங்கே வந்து ஏடிபி யூஸ் பண்ணப்படுது. ஸோ இங்கே வந்து வெயின் வழியாக நம்மளோட லிவருக்கு போயிடும். இது வந்து பிளட் வெசல். ஸோ நெக்ஸ்ட் அமைனோ ஆசிட். அமைனோ ஆசிட் கூட ஆக்டிவாக தான் அப்சர்வ் ஆகுது. ஸோ இதுவும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இதுக்கும் ஏடிபி தேவைப்படும். ஃப்ரக்டோஸ் எஃப்பால் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, நீங்கள் ஞாபகம் எப்படி வச்சுக்கணுன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வழியாக என்டர் ஆகிடும். ஸோ கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு சிம்பிள் டிஃப்யூஷன், ஏன்னா லிப்பிட் இல்லையா. ஸோ செல் மெம்பரேனே வந்துட்டு லிப்பிட். ஸோ லிப்பிட் உள்ள ஈஸியாக லிப்பிட் நுழைய முடியும். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 டைப்ஸை தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறமா குளுக்கோஸ் இங்கே இந்த மைக்ரோவில்லை, அதாவது கொல்னா ப்ரஷ் பார்டர் செல் உள்ள அப்சர்வ் ஆன உடனே இந்த வெயின் உள்ள என்டர் ஆகிறதுக்கு பாசிவ், இங்கே வந்துட்டு பாசிவ் ப்ராசஸ். இது கூட பாசிவ் ப்ராசஸ் தான். இதுக்கு மறுபடியும் ஃபெசிலிட்டேட்டட் தான் தேவை. இங்கே ப்ரோட்டீன் சேனல் இருந்தால் தான் என்டர் ஆக முடியும். சிம்பிள் டிஃப்யூஷன் ஆப்வியஸ்லி மறுபடியும் சிம்பிள் டிஃப்யூஷன் தான். ஸோ ஆக்டிவாக இருந்தது இங்கே பாசிவ் ஆகிடுச்சு, திரும்பி இதுவும் ஆக்டிவாக இருந்தது இங்கே பாசிவ் ஆகிடுது. கூடவே ஃபெசிலிட்டேட்டட் வந்து ஃபெசிலிட்டேட்டடாகவே ரிமைனாக இருக்குது. ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் ஆப்வியஸ்லி ஒரு சிம்பிள் டிஃப்யூஷனாகவே தான் அப்சர்வ் ஆகும் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலாம். இந்த டேபிளில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எழுதிட்டு நம்ம டீட்டெயிலாக அதை ஸ்டடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகிற சப்ஸ்டன்சஸை பார்க்கலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவில் இருக்கிற சிம்பிள் டிஃப்யூஷன், கூடவே ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ இது மூணுத்தில் ஆக்டிவில் நம்ம பார்த்தது வந்துட்டு குளுக்கோஸ், கூடவே அமைனோ ஆசிட்ஸும் பார்த்துருந்தோம். சில அயான்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம குடிச்சப்போ அதில் இருக்கிற அயான்ஸ் கூட ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் அப்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டான சிம்பிள் டிஃப்யூஷனில் வந்துட்டு நம்மளோட குளுக்கோஸ், அமைனோ ஆசிட், கூடவே கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்.
ஸோ சில நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும் இல்லையா, குளோரின் அயான்னு வந்துட்டு சிம்பிள் டிஃப்யூஷனில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஃபெசிலிட்டேட்டடில் தான் ஃப்ரக்டோஸ் கூடவே குளுக்கோஸ் அப்புறமா அமைனோ ஆசிட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயுமே குளுக்கோஸும் இருக்கும், அமைனோ ஆசிடும் இருக்கும். பட் ஆக்டிவில் சோடியம், பாசிவ்ல குளோரின், ஃபெசிலிட்டேட்டடில் ஃப்ரக்டோஸ். இந்த மூணை நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நம்ம பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற கிளிசரால் அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்ற ஒரே ஒரு மெக்கானிசமை மட்டும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் ஆஃப் glycerol and fatty acids. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எல்லா சப்ஸ்டன்சஸுமே வந்துட்டு நம்மளோட பிளட் வெசலில் தான் என்டர் ஆகுது. பட் கிளிசரால் அப்புறம் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு லிம்ஃப் வெசலில் என்டர் ஆகும். நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவில். ஸோ இங்கே வந்துட்டு பிளட் வெசல்ஸும் இருக்கும், லிம்ஃப் வெசல்ஸும் இருக்கும். ஸோ லிம்ஃப் வெசலில் என்டர் ஆகிறது வந்துட்டு கிளிசரால் அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அது எப்படி என்டர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஒரு ப்ளைக்கே சர்க்குலாரிஸ், பிளட் வெசல், லிம்ஃப் வெசல், இது கனெக்ட் ஆகிருக்கும் இப்படி. ஸோ இது பேர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் நேம் வந்து லாக்டியல். இது வந்து ஆக்சுவலாக லார்ஜ் போர். இது வந்து ஒரு பிளைண்ட் சாக்னு சொல்லுவோம். வெறும் ஒன் சைடு மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ பிளைண்ட் சாக். ஸோ ஒரே ஒரு சைடு ஓப்பனாக இருக்கிற ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளைண்ட் சாக்னு பயாலஜியில் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற செல்ஸை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லிப்பிட்ஸ், இந்த லிப்பிட்ஸ் வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக். ஸோ இந்த செல்ஸ் கூட இப்போ அது என்டர் ஆகணும். அதனால பைல் சால்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இது வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக், இது வந்துட்டு லிப்போஃபிலிக். இப்போது இந்த ஹைட்ரோஃபிலிக் அப்புறம் லிப்போஃபிலிக் இந்த பைல் சால்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு ஃபேட் மாலிக்யூலில் கவர் பண்ணிக்கும். இதை தான் நம்ம மைசெல் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ பைல் சால்ட்ஸ் வந்து இந்த ஃபேட் மாலிக்யூல்ஸை செல்வில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து லூமன் தான் நடக்கும். லூமன் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கிற இல்லையா, இந்த ஸ்பேஸில் இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்கும். ஸோ பைல் சால்ட்ஸ் வந்து ஃபேட்டை அட்டாச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த செல்ஸோட எப்படி அப்சர்வ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செல்ஸ் இருக்குதுங்களா, இந்த செல்ஸோட இந்த சப்ஸ்டன்ஸ் ஈஸியாக என்டர் ஆகும். பட் இது வந்து வெளியவே இருக்கும். ஸோ இப்படி ஆகிடும். பட் உள்ளே வந்துட்டு நம்மளோட ஃபேட் என்டர் ஆகிடும். இந்த ஃபேட் ஃபர்தராக இங்கே ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஸ்பெஷலான ப்ரோட்டீன் கோட்டிங் நடக்கும். இந்த ப்ரோட்டீன் கோட்டிங்கை தான் நம்ம கைலோமைக்ரான்னு சொல்லுவோம். கைலோமைக்ரான் இது வந்து வெரி லார்ஜ், பார்க்கறதுக்கு ரொம்ப லார்ஜாக இருக்கும், கூடவே ஒயிட் இன் கலராக இருக்கும். அதனால தான் இந்த லிம்ஃப் வெசல் வந்துட்டு ஒயிட்டாக தெரியுது. இந்த பைல் சால்ட்ஸ் வெளியவே இருக்கும், ஃபேட் மட்டும் என்டர் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் கோட்டிங் நடக்கும். அந்த ப்ரோட்டீன் கோட்டிங்க நம்ம கைலோமைக்ரான்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஒயிட் இன் கலராக இருக்கும், அப்புறம் வெரி லார்ஜாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த சிம்பிள் டிஃப்யூஷனோட மெக்கானிசம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேட்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடாது. ஸோ நான் அந்த சீரீஸ் எழுதிட லிப்பிட், அதாவது கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் வந்து சிம்பிள் டிஃப்யூஷனாக அப்சர்வ் ஆகிடும் நம்மளோட பிளட் வெசலில். ஆக்சுவலாக லிப்பிட் வந்துட்டு நம்மளோட லிம்ஃப் வெசலில் அப்சர்வ் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த லிப்பிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைசெல் ஃபார்மேஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு சைட்டோபிளாசம்க்கு என்டர் ஆகும். இந்த செல்ஸோட சைட்டோபிளாசம்க்கு இங்கே இருக்க ப்ரோட்டீன் கோட்டிங்கால், ஸோ அது வந்து கைலோமைக்ரான். இந்த கைலோமைக்ரான் ஆன பேருக்கு லாக்டியலில் என்டர் ஆகிட்டு ஸ்டோர் ஆகிடும். தேவைன்றப்போ அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனோட டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அப்சர்வ் ஆகிற சப்ஸ்டன்சஸை பார்க்கலாம். அதாவது மவுத்தில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அப்சர்வ் ஆகுது, ஸ்டமக்கில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அப்சர்வ் ஆகுது, கூடவே நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் த லாஸ்ட் டாபிக் அதை படிக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட டிசார்டர்ஸ் பற்றி படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இதே மாதிரி நீங்கள் பயாலஜியோட டாபிக்ஸ் என் கூட தமிழில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.